கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட ஒரு சிறப்பான ஒரு வசனத்தோடு கூட நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அந்த வசனம் வேதத்தில் யாத்ராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களில் நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் எகிப்தினுடைய பிடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக 10 வாதைக்கு பின்பு அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது. அவர்களை பார்வோன் பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறான். ஆனால் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் முறுமுறுத்துக்கிட்டு மோசேயினிடத்தில் போய், எங்களை வனாந்தரத்தில் கொண்டு போய் சாகடிக்கிறதுக்காக எங்களை கொண்டு வருகிறீர், எங்களை சிவந்த சமுத்திரம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதே என்று முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் மோசே அவர்களை பார்த்து சொன்னதான வார்த்தை என்னவென்று சொன்னால், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக செங்கடல்கள் உங்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கலாம். அநேக பிரச்சனைகள் வரலாம். அநேக காரியங்களை நீங்கள் எதிர்கொண்டு காணப்பட்டிருக்கலாம். ஐயோ, என்னால் இதை சமாளிக்க முடியவில்லையே, என்னை விரோதிகள் துரத்தி கொண்டு வருகிறார்களே, கடன் பிரச்சனை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது, வியாதி இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து என்னை யார் விடுவிப்பார் என்று சொல்லுகின்ற வேளையில் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னது போல, நீங்கள் சும்மா இருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார் என்று சொல்கிறார். அவர் சொன்னது போலவே அந்த நேரத்தில் மோசேயை பார்த்து, உன் கோலை நீட்டி அந்த செங்கடலுக்கு நேராக நீ நீட்டு என்று சொல்கிறார். அப்பொழுது செங்கடல் 2ஆக பிளந்தது. இது சரித்திரத்தில் ஒரு பெரிய ஒரு எழுத்துக்கள் வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது. இது நடந்ததான ஒரு சம்பவம். இன்றைக்கும் அது நம்பப்படுகிற காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த வேளையில் கூட இதற்கு மேலாக ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு சம்பவம். என்னவென்று சொன்னால், தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவர் முன்னே செல்கிறதை விட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னாக பாதுகாத்து கொண்டு வந்தார். முன்னாலே செங்கடல், பின்னாலே அவர்களை அக்கினியும் மேகஸ்தம்பமாக பின்னாலே சென்றார் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு பின்னால் கூட இந்த 2025 கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு பின்னாக வருகிறவராயிருக்கிறார், உங்களை காக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய எல்லா நெருக்கடியான நேரங்களிலும் செங்கடல் போன்றதான ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை தாங்கக்கூடியவராயிருக்கிறார். அந்த தேவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தது போல எங்களையும் ஆண்டவரே எல்லா நெருக்கடியிலிருந்து இந்த செங்கடலை போல ஆண்டவரே எதிரே வந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை பின்னாலே ஆண்டவரே நீர் தாங்குகிறவராக காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். யுத்தம் ஆண்டவரே எங்களுடைய தள்ளாண்டவரே, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார் என்பதை நாங்கள் நின்று பார்க்க உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சும்மா இருங்க, யுத்தம் கர்த்தருடையது.